சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீ மயக்க மருந்து கலந்த அந்த பாலை செழியன் அருந்தி விட்டானா? அருந்தி விட்டா. இந்நேரம் அவர் மயக்க நிலைக்கு போயிருப்பார். நீங்கள் இப்படி சிரிக்கிறீர்கள், ஆனால் எனக்கோ என் இதயமே நின்றுவிடும் போல் இருக்கிறது. நான் தான் அவருக்கு பாலில் மயக்க மருந்தை கலந்து தந்தேன் என்பது வெளியில் தெரிந்தால் அத்தோடு என் விதி முடிந்துவிடும். இதோ பார், ஒரு தவறை தைரியமாக செய்துவிட்ட பிறகு அதை நினைத்து பயப்படுவதில் பயனேதுமில்லை. ஆனால் அப்படி ஒரு தவறை செய்துவிட்டோமே என்று நமக்குள் ஒரு பயம் ஏற்படுகிறது பார்த்தாயா? அதுதான் மிகவும் ஆபத்தானது. அதனால் உன்னிடத்தில் இருக்கும் பயத்தை விட்டொழி. சரி, நான் சொன்னதை நீ செய்து விட்டாய். இப்போது உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். இந்தா, பெற்றுக்கொள். இல்லை, எனக்கு இந்த பொற்காசுகள் எல்லாம் வேண்டாம். ஏன் நான் தரும் பொற்காசுகளை வேண்டாம் என்கிறாய்? இது போன்ற வெகுமதியை எதிர்பார்த்து நான் அந்த காரியத்தை செய்யவில்லை. படைத்தளபதி நீங்கள் சொன்னீர்கள் என்பதற்காக அப்படி ஒரு காரியத்தை நான் செய்தேன். இப்படித்தான் வேறு யாராவது உன்னை கேட்டாலும் சொல்வாயா? ஐயோ, இதை பற்றி நான் யாரிடமும் மூச்சு கூட விட மாட்டேன். பிறகு ஏன் தயங்குகிறாய்? இந்த பொற்காசுகளை பெற்றுக்கொள். இதோ பார், ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தோ அல்லது விளையாட்டுத்தனமாகவோ இந்த விஷயத்தை வெளியில் யாரிடமும் உளறிவிடாதே. அப்படி உன் மூலமாக இந்த விஷயம் வெளியில் எங்காவது கசிந்தால் பிறகு உன் நிலைமை பரிதாபத்திற்குரியதாகிவிடும். இந்த மணிமாறனை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? எச்சரிக்கையாக நடந்து கொள். நீ போகலாம். இப்போது செழியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மயக்க மருந்து நாளை மதியம் வரை வேலை செய்யும். நாளை காலை ரோமாபுரி தூதுவனை அழைத்துக் கொண்டு செழியன் கொற்கை சந்தைக்கு போக வேண்டும் அல்லவா? அவன் எப்படி போகிறான் என்று பார்ப்போம். வணங்குகின்றோம் மன்னவா. அமருங்கள். அவையோர்களே, நமக்கு நேர்ந்த பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு நாட்டை அமைதி வழியில் நடத்திச் செல்ல முனைந்திருக்கும் இந்த நேரத்தில் ஒருவனின் செய்கை சிறு சலனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோட்டை தளபதி அவனை பிடித்திருக்கிறார் என்றால் இளவரசன் கிள்ளிவளவன் அதை நேரிலே கண்டு அவன் செயல் சந்தேகத்திற்கு உரியது என உறுதிப்படுத்தி இருக்கிறான். அதனால் அந்த குற்றவாளியை அவையில் வைத்து விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டுமென்று இன்று இந்த அவையை கூட்டும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டேன். இனி நாம் அவனை அழைத்து விசாரணையை தொடங்குவோம். கோட்டை தளபதியாரே, அவனை கொண்டு வரச் சொல்லலாம். அனிருத்தரே, அமைச்சர் என்ற முறையில் நீங்களே அவனை விசாரிக்கலாம். உத்தரவு மன்னவா. யார் நீ? சோழ நாட்டில் வசிப்பவன் தான். பூம்புகாரில் உன் வீடு எங்கே இருக்கிறது? சோழ நாட்டில் வசிப்பவன் என்று சொன்னேனே தவிர பூம்புகாரில் வசிப்பவன் என்று சொல்லவில்லை அமைச்சரே. பிறகு? பூம்புகாரில் அடுத்துள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். இதோ பார், உண்மையை சொன்னால் கடுமையான தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். நீ கூறுவது பொய் என்று நிரூபணமாகிவிட்டால் இங்கிருந்து சிறைச்சாலைக்குத்தான் செல்ல வேண்டிய நிலை வரும். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். கிராமத்தில் விவசாயம் செய்து வாழ்பவன் நான். பூம்புகாருக்கு எதற்காக வந்தாய்? தலைநகருக்கு அருகிலே இருக்கும் விவசாயி தனது வயலில் விளைந்ததை எங்கு கொண்டு போவான்? தலைநகருக்கு தானே கொண்டு வருவான். அப்படித்தான் நானும் பூம்புகாருக்கு வந்தேன். விளைச்சலை விற்பனை செய்ய வந்தவன் அங்காடிக்குத்தானே செல்ல வேண்டும். அதை விடுத்து கோட்டையை சுற்றி வந்து நோட்டமிட்டது ஏன்? அதுவும் நள்ளிரவு நேரத்தில். என்ன? கோட்டையை சுற்றி வந்தனா? அதுவும் நள்ளிரவில்லா? நிச்சயம் இவன் எதிரி நாட்டின் ஒற்றனாகத்தான் இருக்க வேண்டும். அல்லது எதிரிகளிடம் காசு பெற்று உளவு சொல்லும் கைக்கூலியாக இருக்க வேண்டும். மன்னவா, என்ன இதெல்லாம்? இவர்கள் என்னென்னவோ பேசுகிறார்கள். நான் சோழ நாட்டின் விவசாயி. பூம்புகாரை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறார்களே, அதை ஒரு முறை சுற்றி பார்ப்போம் என்று வந்தேன்.
இந்த நாட்டில் பிறந்த குடிமகனுக்கு அதற்கு கூட சுதந்திரம் இல்லையா? ஒரு தனி மனிதனின் சுதந்திரம் என்பது மற்றவர் சுதந்திரத்தை பாதிக்க கூடாது. கையை வீசிக்கொண்டு வீதியில் நடப்பது உனது சுதந்திரம். அந்த கை எதிரில் வருபவர் முகத்தில் பட்டால் அவர் சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. ஒரு வீட்டை கட்டி தனக்கு வேண்டியவற்றை வாங்கி உள்ளே வைத்துக் கொள்வது அந்த வீட்டை கட்டியவரின் சுதந்திரம். அவர் என்னென்ன வைத்திருக்கிறார் என்று சாளரத்தின்படியே எட்டி பார்த்து தெரிந்து கொள்ள முயன்றால் அவர் சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. ஒரு அரசு தனது நாட்டின் பாதுகாப்பிற்காக பெரும் கோட்டையை கட்டி காவல் வீரர்களை நியமித்திருக்கும் போது அதையும் மீறிக்கொண்டு நீ அங்கு சுற்றி ஆராய்கிறாய் என்றால் அதை உனது சுதந்திரம் என்று நினைத்து விட்டு விடுவதா, அல்லது பகைவருக்கு துணை போகிறாய் என்று நினைப்பதா? பகை அது தூள் தூளாகும் அல்லவா? அதை செய்வதற்குத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தளபதி இருக்கிறார், இந்த வீரர்கள் இருக்கிறார்கள். மன்னவா, இவன் யார் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். தங்களுக்கு இப்பொழுதே நிரூபிக்கிறேன். மன்னவா, வேளிர்களின் ரகசிய படை தங்களுக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொண்ட சின்னம் இந்த எருமை சின்னம். இதை அவர்கள் எருமை என்று சொல்ல மாட்டார்கள், மகிஷம் என்று பெருமிதமாக சொல்லிக் கொள்வார்கள். மகிஷம் தான். எதிரி என்று எவர் வந்தாலும் தனது கொம்பால் தூக்கி எறிந்துவிட்டு செல்லும் எருமைதான். நான் வேளிர் குல வீரன் தான். விஜயபூபதி, இவன் வேளிர்குல வீரன் என்பதை எப்படி கண்டறிந்தாய்? பகை என்ற சொல் காதில் விழுந்தாலே தூள் தூள் என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் மூளையில் அது பதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பகை என்ற வார்த்தையை கேட்டாலும் தன்னை மறந்து தூள் என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். தாங்கள் பேசும்போது பகைவனுக்கு துணை போகிறாய் என நினைப்பதா என்றதும், இவன் பகை என்ற வார்த்தையை கேட்டதும் தான் இருக்கும் இடத்தையும் மறந்து தூள் என்று சொல்லிவிட்டான். அந்த கணமே இவன் யார் என்பது புரிந்துவிட்டது. இவன் தோளில் பொறிக்கப்பட்ட எருமையின் சின்னம் அதை உறுதிப்படுத்திவிட்டது. கையும் களவுமாக பிடிபட்ட பின்பும் எவ்வளவு சாமர்த்தியமாக மறுத்தான். ஆனால் இப்போது ஒரே வார்த்தையில் அழுந்தூர் வேளாரிடம் அகப்பட்டு விட்டான். இது என்ன விபரீதம்? இருங்கோவேள் மடிந்ததோடு வேளிர்களின் அட்டகாசம் முடிந்து விட்டது என்று நினைத்தோமே. இருங்கோவேளை எரித்த நெருப்பில் வேளிர் குலமே அழிந்து விட்டது என்று நினைத்தேனே. வேளிர் குடி அழியாது. எங்கள் வேளிர் குடியின் மாமன்னர் இருங்கோவேலின் சாம்பல் மண்ணில் கலந்து விடவில்லை, எங்கள் மனதில் கலந்திருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் இருங்கோவேலாக மாற்றி இருக்கிறது. வெட்ட வெட்ட முளைத்தழும் விருட்சமாக நாங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்போம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறோம்? நாங்கள் எங்கும் இருக்கிறோம், எல்லா இடங்களிலும் இருக்கிறோம். எங்கள் வீரர்கள் வேளிர் குல பெண்களின் கருவறையில் கூட இருக்கிறார்கள். வயிற்றில் இருக்கும் அவர்கள் வெளியில் வந்தால் உங்கள் உயிரை பறிக்கும் வாளாக மாறுவார்கள். இவ்வளவு காலம் அடிபட்டும் இன்னும் நீங்கள் மாறவில்லையா? உங்களால் எங்கள் சோழ மன்னரை என்ன செய்ய முடியும்? சோழ மன்னரை மட்டுமல்ல, சேர பாண்டியர் என்று இணைந்து மூவேந்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஒரு நாள் பழி வாங்கியே தீருவோம். அதன் பிறகு சோழ மண்டலம், சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் என்றெல்லாம் தனித்தனியாக இருக்க முடியாது. அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்த தமிழகமே ஒரே மண்டலமாக, வேளிர் குல மண்டலமாக மாறும். வீண் கனவு. சோழ மன்னரை பணிந்து அமைதியாக வாழ்வதை விடுத்து ஏன் உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள்? அதை பற்றி பேசுவதற்கு உனக்கு உரிமை இல்லை விஜயபூபதி. நீ ஒரு துரோகி, வேளிர் குல துரோகி. மறைந்து வாழும் வேளிர் குல வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் கடும் பகைவன் நீ. சோழ மன்னர் கூட அல்ல, நீதான். அழுந்தூர் வேளார் என்ற பெருமை இருந்தும் அதை மண்ணில் அழுந்தும்படி புதைத்துவிட்டு பகைவன் காலடியில் கிடக்கும் நீதான் எங்கள் முதல் பகைவன். வேளிர் குலத்தின் துரோகியான உன்னை முதலில் களபலியாக தந்துவிட்டுத்தான் இந்த மூவேந்தர்கள் மீது பாய்வோம். மன்னவா,
எப்பொழுது இவன் வேளிர்குடியைச் சேர்ந்தவன் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டானோ, இதற்கு மேலும் இவனை இங்கு வைத்து விசாரிப்பதில் அர்த்தமே இல்லை. இவனை என்னிடம் ஒப்படையுங்கள். என்னை அழிப்பேன் என்று சொல்லும் இவன் ஆணவத்தை அழிக்கிறேன். ஆட்சி வெறியா நல்ல இதயங்களை அழிக்க நினைக்கும் இவர்களின் கூட்டத்தையே அழிக்கிறேன். இவனை வைத்தே பூம்புகாரில் ஊடுருவி இருக்கும் வேளிர் விரோதிகளை கையும் களவுமாக பிடிக்கிறேன். ஒருவேளை இவன் சொல்ல மறுத்தால் இவனுடைய ஒவ்வொரு எலும்பையும் நரம்பையும் தசையையும் கிழித்து எறிகிறேன். சோழ நாட்டை குலைக்க திட்டம் தீட்டி இருக்கும் இவனுக்கு மரண தண்டனை விதியுங்கள். என் கையாலேயே இவன் சிரத்தை கொய்து எறிகிறேன். மரண தண்டனை. மரண தண்டனை. விஜயபூபதி, மரணத்தை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல வேளிர் வீரர்கள். அந்த மரணமே எங்களை கண்டு பயப்படும்படியான மன உறுதி படைத்தவர்கள் நாங்கள். நீங்கள் எனக்கு மரண தண்டனை தர முடியாது. உங்களால் எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்த முடியாது. வாழ்க இருங்கோவேல், வெல்க வேளிர்குடி. என்ன விபரீதம்! வேளிர் குலமே பூண்டற்று போய்விட்டது என்று நினைத்திருந்தோமே. இருங்கோவேள் எரிந்த பொழுதே வேளிர் குலத்தின் அடிவேர் வரை எரிந்து சாம்பலாகிவிட்டது. அந்த சாம்பல் பூமியில் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டது என்று கருதி கொண்டிருந்தோமே. ஆனால் அது அப்படி அல்ல என்பதை இவன் நிரூபித்து விட்டானே. இந்த ஒரு வீரனுக்குள் இவ்வளவு ஆவேசம் இருக்கிறது என்றால், ஒரு நொடியில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உறுதி இருக்கிறது என்றால், இவனோடு சேர்ந்த ஒவ்வொருவனுக்கும் இந்த வைராக்கியம் இருக்கும் அல்லவா? நாம் நமது நாட்டின் அமைதி என்ற மழை பொழிய தொடங்கிவிட்டது என்று நினைத்தோம். ஆனால் அந்த மழையில் வேளிர்குடியின் வேர் ஒன்று மறைந்திருந்து பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்திருக்கிறது என்பது இப்பொழுதுதான் புரிகிறது. விஜயபூபதி, இதன் வேர் எங்கே இருக்கிறது என்பதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உனக்குத்தான் உள்ளது. 100 பேருக்கு நடுவில் ஒரு வேளிர் வீரன் இருந்தாலும் அவனை இனம் காணும் ஆற்றல் உனக்குத்தான் உண்டு. அதனால் இப்பொழுதே புறப்படு. அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பதனை கண்டுபிடித்து அனைவரையும் வேரோடு அழித்து விட்டு வா. ஆணை மன்னவா. அவை கலையற்றும்.
வந்துவிட்டீர்களா? என்ன மலர்கொடி, நீ இன்னும் தூங்கவில்லையா? நீ தூங்கிவிட்டாய் என்று நினைத்து விட்டேன். அதனால்தான் உன்னை எழுப்பி தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நான் விலகிச் சென்றேன். என்னதான் தூக்கமாக இருந்தாலும் எப்போதும் கணவனின் உணர்வினால் உயிர்ப்பித்திருக்கும் ஒரு மனைவிக்கு கணவன் வந்தது கூடவா தெரியாமல் போய்விடும்? உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது மலர்கொடி. உணர்வு பூர்வமாகவும் உள்ளபூர்வமாகவும் பழகும் உன்னை போன்ற ஒரு பெண்ணை மனைவியாக அடைந்த நான் உண்மையிலேயே பாக்கியசாலிதான். பாக்கியசாலி நீங்கள் இல்லை, நான் தான். மனைவியாற்றும் சிறு கடமையை கூட சிலாகித்து பாராட்டும் ஒரு ஆணை கணவனாக அடைந்த நான் தான் உண்மையில் பெரிய பாக்கியசாலி. மலர்கொடி, நீ மனைவியின் கடமையை மட்டுமல்ல, மருமகளின் கடமையையும் அற்புதமாக செய்கிறாய். ஆமாம், ஒரு மருமகளாய் என் தந்தைக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் நீ ஒருத்தியாகவே செய்துவிடுவதாகவும் தனக்கு எந்த வேலையையும் வைப்பதில்லை என்றும் என் தாயார் என்னிடத்தில் கூறினார்கள். உன்னை பற்றி மிகவும் பெருமையாகவும் உயர்வாகவும் பேசினார்கள். உனக்கு மிகவும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி மலர்கொடி. எனக்கு எதற்காக இப்போது நன்றி சொல்கிறீர்கள்? என் தந்தைக்கு நீ செய்து கொண்டு வரும் பணிவிடைகளுக்காகத்தான் இந்த நன்றி. ஏதேது? இப்படி நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி சொல்லும் தாங்கள் நாளை நான் உங்களுக்கு ஏதேனும் பணிவிடை செய்தால் கூட அதற்கும் நன்றி சொல்வீர்கள் போல் தெரிகிறதே. அப்படி இல்லை மலர்கொடி. ஒரு பெண் தன் கணவனுக்கு பணிவிடை செய்வது என்பது பெரிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு பெண் தன் மாமனாருக்கு பணிவிடை செய்வது என்பது சாதாரண விஷயமும் இல்லை. அதற்கு மிகப்பெரிய மனசு வேண்டும். அந்த பெரிய மனசு என் மலர்கொடியிடம் நிரம்பி இருக்கிறது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பாண்டிய மாமன்னரை நான் என் மாமனாராக பார்க்கவில்லை, எனது தந்தையாக பார்க்கிறேன். தந்தைக்கு ஒன்று என்றால் மகள் அவருக்கு பணிவிடை செய்ய மாட்டாளா? உங்களை நினைத்தால்தான் எனக்கு பாவமாக இருக்கிறது. இப்போது மாமன்னரின் பொறுப்பையும் தாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருப்பதால் இப்போது இரவில் வெகு நேரம் கண்விழித்து பணியாற்ற வேண்டி இருக்கிறது. என்ன செய்வது மலர்கொடி? தந்தையின் உடல்நலக் குறைவால் எல்லா காரியங்களையும் இப்போது நானே பார்க்க வேண்டியுள்ளது. தந்தையார் என்னிடத்தில் கொற்கையை பரிபாலிக்கும் பொறுப்பை முன்பு ஒரு சமயம் ஒப்படைத்தார். அவர் கொடுத்த அந்த முக்கிய பொறுப்பின் தன்மையை நான் உணராமல் அதை அலட்சியப்படுத்திவிட்டு நாடு நாடாக காடு காடாக தாமரையை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். அப்போது நான் செய்தது தவறு என்பதை இப்போது நான் உள்ளபூர்வமாக உணர்ந்து கொண்டு விட்டேன். இனியும் அப்படி நான் இருக்க முடியுமா? அதனால்தான் இப்போது என் கடந்த கால தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். சரி, அந்த பேச்செல்லாம் இப்போது எதற்கு? ஏற்கனவே களைப்பாக இருக்கிறீர்கள். போய் உடையை மாற்றிக்கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு உணவை எடுத்து வைக்கிறேன். சரி.